நான் வந்து மார்னிங் எப்பயுமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி வந்து பால் குடிப்பேன். துணியும் துவைச்சி காய போட்டாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். இன்னைக்கு வந்து ரிசர்வ் வந்து காலையில் 6 o'clock எழுந்திரிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணி விடணும். சுடு தண்ணியில் வந்து ஃபேஸில் வந்து இங்கே கால் வரைக்கும் நல்லா தொடச்சி விடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ரிசப் குட்டி வந்து நல்லா வெது வெதுப்பான தண்ணியில் வந்து ஃபேஸ்லேருந்து நல்லா கால் வரைக்கும் நல்லா தொடச்சி விட்டுட்ருக்கேன். குளிக்க வைக்கல, ஏன்னா வீக்லி 2 time தான் குளிக்க வைப்போம், அடிக்கடி வந்து குளிக்க வைக்க மாட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு, ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. இனிமேல் மேக்கப் பண்ணி விடணும். தூங்கினா தான் ஃப்ரெண்ட்ஸ் மேக்கப் பண்ண விடுவான். பட் பார்க்கலாம், பேசிகிட்டு இருக்கான் பாருங்கள். குட்டி வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேக்கப் பண்ணிவிட்டு திரும்ப தூங்கிட்டா. கூட சின்ன சின்ன குட்டி குட்டி துணிலாம் துவைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வந்து கம்ஃபர்ட் நல்லா சூப்பராக வாசனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டெட்டால் வந்து ஒரு 2-3 சொட்டு போட்டு நல்லா துணி துவைச்சி காய போடுவேன். இன்றைக்கி வந்து நானும் ரிஷப் குட்டி மட்டும்தான் இருக்கோம். ஏன்னா ரிஷப்போட அப்பா வந்து ஊருக்கு போயிருக்காங்க, நேபாளுக்கு அனுப்புறதுக்காக வந்து திங்ஸ் வாங்கியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ அதுக்காக வந்து திங்ஸ் கொடுக்கறதுக்காக போயிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து ரிஷப் குட்டியும் நானும் மட்டும்தான் இருக்கோம். இப்போ வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறேன். ரிஷப் குட்டி வந்து தூங்கிட்டான். இப்போ வந்து நான் வந்து மார்னிங் எப்போயுமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி வந்து பால் குடிப்பேன். பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் மெடிசன் எடுத்துக்கணும். மெடிசன் வந்து எனக்கு வந்து ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கிறதுனால என்னை வந்து பென்சிலின் மெடிசன் வந்து எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சத்து மாத்திரை வந்து 6 month வரைக்கும் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ என்னோடய மெடிசன் வந்து நான் டெய்லி எடுத்துக்குவேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை வந்து எங்கள் வீட்டு பின்னாடி வந்து வீட்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ ரேட்டும் கொஞ்சம் கம்மி தான். ஒரு தோசை வந்து 5 ரூபா. சாம்பார்லாம் இருக்காது, ஒன்லி தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னி மட்டும்தான் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கப்புறம் ரிஷப் குட்டி வந்து எழுந்திரிச்சிட்டான். ஸோ ரொம்ப நேரம்லாம் தூங்க மாட்டான், கொஞ்ச நேரம் தான் தூங்கும். அதுக்கப்புறம் டக்குன்னு எழுந்திரிச்சிடுவான். நைட்டு மட்டும்தான் ஃபுல் நைட் வந்து தூங்குவான். பட் நான் வந்து அப்பப்போ எழுந்திரிச்சு ஃபிட் பண்ணுவேன். அவனுக்கு வந்து ஃபேன் போட்டால் தான் நல்லா தூக்கம் வரும். ஃபேன் போடலன்னா அவனுக்கு தூக்கமே வராது. பிரேக்ஃபாஸ்ட் முடித்ததுக்கப்புறம் நான் தண்ணி குடிக்கல. ஸோ இப்போ தண்ணி குடிச்சிட்ருக்கேன். தண்ணி வந்து ஒரு செம்பு வந்து ஒரு டைம் வந்து நான் நல்லா குடிப்பேன், நல்லா தாகம் அடிக்கும். இங்கே வந்து மினரல் வாட்டரோட வண்டி வந்து வரும். ஸோ ஒரு குடம் வந்து 10 ரூபா. விளாத்திக்குளமில் வந்து ஒரு குடம் 12 ரூபா. இங்கே வந்து தண்ணி வசதி கிடையாது, இங்கே வந்து வாங்கி தான் குடிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், துணியும் துவைச்சி காய போட்டாச்சு. ஈவினிங் 6 o'clock இருக்கும். ஸோ ரிஷப்போட டேடி வந்துட்டாங்க. நான் வந்து அல்வா கேட்டிருந்தேன். அல்வா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அல்வா வாங்கிட்டு வந்தாங்க. எண்ணெய் பாருங்கள் எவ்வளோ இருக்குது. பூந்தியும் அல்வாவும் வந்து மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மம்மி வந்து எனக்கு வந்து நேபாளிலேருந்து சின்ன சின்ன குங்கும பாக்கெட் வந்து அமுச்சுட்டாங்க. இது வந்து நேபாளில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. குங்கும பாக்கெட் ரொம்ப ரெட்டிஷ் கலரில் வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நூடுல்ஸு, இது வந்து நேபாளில் வந்து ஃபேமஸ் தான். ஒய் இதோட பேர் வந்து ஒய். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சைனீஸ் நூடுல்ஸ் மாதிரி டேஸ்ட் இருக்கும். நான் வந்து உங்களுக்கு ஒரு நாள் குக் பண்ணி காமிக்கிறேன். இதோட ரேட்டு வந்து நேபாளி கரன்சி வந்து 20 rupees, இந்தியன் கரன்சி வந்து 12 rupees. இங்கே வந்து 12 rupees வந்து நேபாளில் வந்து 20 ரூபா அதோட வேல்யூ. ஸோ ஒரு 4 packet வந்து நூடுல்ஸ் அமுச்சுட்டாங்க. இந்த நூடுல்ஸ் வந்து சில பேர் வந்து அப்படியே சாப்பிடுவாங்க. எனக்கு வந்து குக் பண்ணி சாப்பிட்டா தான் ரொம்ப பிடிக்கும். நைட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ரிஷப் குட்டி வந்து நல்லா ஜாலியாக விளையாடுறாங்க. நாங்கள் வந்து டின்னர் சாப்பிட்டு இப்போ வந்து தூங்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணுறேன். பாய்.